ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்காவின் பிராந்தியமாக காட்டும் சர்ச்சைக்குரிய வரைபடத்தை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். ஈரானுக்கும் ஓமனுக்கும் இடையே அமைந்துள்ள ஹோர்முஸ் நீரிணை உலகளவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்துக்கு முக்கியமான கடல்வழி பாதையாக விளங்குகிறது. இதன் கட்டுப்பாடு தொடர்பாக அமெரிக்கா, ஈரான் இடையே ஏற்கனவே கடும் பதற்றம் நிலவி வருகிறது. முன்னதாக ஈரானை தோற்கடித்த பிறகு ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்க பகுதியாக அறிவிக்கப் போவதாக ட்ரம்ப் கூறியிருந்தார். இந்நிலையில் அதனை பிரதிபலிக்கும் வகையில் வரைபடத்தை அவர் வெளியிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு ஈரான் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஈரானுடன் தற்போது எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்றும் ஹோர்முஸ் நீரிணை திறந்திருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆனால் நீரிணை தொடர்ந்து மூடப்பட்டிருப்பதாக ஈரான் கூறியுள்ளது. அதனால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்து உள்ளதுடன் உலகளாவிய எண்ணெய் விலை மற்றும் கடல்வழி வர்த்தகம் குறித்த கவலையும் அதிகரித்து உள்ளது.